ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்கும். ஆனால் நம்ம ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கா, லிங்க் ஆகலையா, இல்லை என்கிட்ட 3-4 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதில் எந்த அக்கௌண்ட்டு ஆதாரோட மெர்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற டவுட்டு நிறையா பேத்துக்கே இருந்துகிட்ருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் இணைஞ்சிருக்கு அப்படின்றத 2 மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டான UIDAI வெப்சைட்டில் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா NPCI அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வெப்சைட் மூலயமா போய் கண்டுபிடிக்கலாம். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் தெளிவாக புரியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரை அல்லது மொசிலா ஃபயர்பாக்ஸ்லையோ UIDAI அப்படின்னு சொல்லி ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் இங்கிலீஷ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட விருப்பமான லாங்குவேஜ் என்னவோ சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் முன்னாடி இருக்கும், அந்த விளம்பரத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதில் ஃபஸ்ட்டு மெனு இருக்குது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு மெனுவில் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனில் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் காட்டும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இன்னொரு இது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோடு, ஸோ அதில் கொடுத்துருக்க கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களோட மொபைலுக்கு ரிசீவ் ஆகும், ஆதாரில் இணைச்ச மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் பேஜுக்குள்ளார போயிடும். ஸோ ஆதார் கார்டு வேணும்னா இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், பாஸ்வேர்டோடு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று காமிக்கிது பாருங்கள் லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட ஆதாரில் எந்த பேங்க் மேப்பிங் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்னோடய ஆதார் கார்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI பேங்க் மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ அது ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படின்றது காட்டுது. என்னைக்கு மேப்பிங் ஆகிருக்கு அப்படின்றதையும் இந்த டேட் காட்டுது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஆதார் வெப்சைட் மூலயமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு வெப்சைட் பார்த்திங்கன்னா NPCI அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே பாருங்கள், நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் போய் NPCIன்னு போட்டாலே போதும். போட்டுட்டு இதில் பாருங்கள், இந்த வெப்சைட்டில் கன்சியூமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாரத் ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பேஜ் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். இதில் உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான், ஆதார் வெப்சைட்டில் என்ன பார்த்தீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயத்தில் ஆதார் வெப்சைட் சரியாக ஓப்பன் ஆகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஆதார் வெப்சைட் சரியாக வேலை பார்க்குறதில்ல, அதுவும் அந்த பேங்க் சீடிங் ஆப்ஷன் வர்றதே இல்லை, இப்போ தான் வருது. இங்கே பாருங்கள், ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேம் ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றது கொடுத்திங்கன்னா இந்த மெத்தட் மூலியமாகவும் பார்த்துக்கலாம். ஸோ 2 மெத்தடும் ஒன்று தான். சமயத்தில் ஆதார் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஓப்பன் ஆகிறதில்ல. ஸோ அதனால் இந்த மெத்தட் மூலியமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ரொம்ப நாள் இருந்த குழப்பம் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே நண்பர்களே, மேலும் பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.